மோட்டை ஒரு பெரிய சோம்பேறியான ஆரஞ்சு பூனை. சோபாவில் சூரிய ஒளிப்படும் இடத்தில் படுத்து தூங்குவது மட்டுமே அதன் ஒரே லட்சியம். ஆனால் அதன் எஜமானர் கணேஷ் மோட்டாவை எப்படியாவது ஸ்லிம் ஆக்கிவிட வேண்டும் என்ற வெறியுடன் தினமும் சிறிய ட்ரெட்மில், சிட் அப்ஸ் என பலவித ஆரோக்கிய குறுக்கீடுகளுடன் வருவார். மோட்டை அதைக் கண்டு வெறுப்புடன் தன் தூக்கத்தைத் தொடரும் ஒரு நாள் கணேஷ் பொறுமை இழந்து மோட்டாவின் காதுக்கு அருகில் ஒரு பெரிய ஹார்னை பலமாக ஊதினார். அந்த அதிர்ச்சியிலும் மோட்டை அசையவில்லை. ஆனால் அதன் ஆரஞ்சு நிறக் கண்ணில் ஒரு வஞ்சகமான, வேடிக்கையான பழிவாங்கும் திட்டம் மின்னியது. அன்றிரவு முழுவதும் மோட்டை அமைதியாகவும் துல்லியமாகவும் கணேஷின் தினசரி பழக்கவழக்கங்களைத் தாக்கும் ஒரு சதித் திட்டத்தை இரகசியமாகத் தயாரித்தது. அடுத்த நாள் காலையில் கணேஷ் எழுந்தவுடன் மோட்டையின் திட்டம் ஒவ்வொன்றாகச் செயல்படுத்தத் தொடங்கி வீடே தலைகீழானது. பழிவாங்கல் உச்சத்தை அடைந்தபோது கணேஷ் எதிர்பாராத ஒரு விசித்திரமான மற்றும் நகைச்சுவையான விளைவைச் சந்தித்து அன்றைய தினம் முழுவதும் சோர்வடைந்தார். முடிவில் களைத்துப் போய் சோபாவில் அமர்ந்த கணேஷ் மோட்டையின் மௌனமான வெற்றியை புரிந்து கொண்டார். மோட்டை வெற்றிச் சிரிப்புடன் அவர் அருகில் வந்து படுத்துக்கொள்ள, அன்று முதல் இனிமேல் உடற்பயிற்சி செய்யச் சொல்லி தொல்லை செய்யக்கூடாது என்ற புதிய விதி வீட்டிற்குள் உருவாக்கப்பட்டது.